கருத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட தாய். குருநாகல ஹட்டிபல காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அமுனுகொலை பிரதேசத்தில் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்தின் பெருந்தொகை இலாபம் அதிகரித்த வரி வதிப்பி சுங்கத்தின் இலாபம் டிரில்லியன் கணக்கில் அதிகரித்துள்ளதாகவும் இவை பெரும் சாதனையாக ஊடாக மாநாடுகளில் தெரிவிக்க வேண்டிய காரணங்கள் அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜூபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார். சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை அதிகரிக்க நடவடிக்கை. நாடு முழுவதும் தற்போது 272 இடங்களில் இயங்கி வரும் சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவையை 400 இடங்களாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மன்னாரி ராமேஸ்வரம் இடையே பயணிகள் கப்பல் சேவை. மன்னாரி ராமேஸ்வரம் நேரடி பயணிகள் கப்பல் சேவை தொடர்பில் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கருத்து வெளியிட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். மக்களே கொன்று மின்சாரம் எதற்கு? மன்னாரில் 19 நாளாக தொடரும் போராட்டம். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமகள் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 19வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் முச்சக்கர வண்டி சங்கத்தினர் ஆதரவு வழங்கியதுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல். ஊடகவியலாளர் குமரனை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முயற்சிக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டமானது நாளை காலை 9 மணிக்கு கொழும்பிலுள்ள நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் இடம்பெற உள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனிக்கு விளக்கமறியல். குற்றப்புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா தபால் நிலையத்தில் தொடர்ந்தும் வேலைநிறுத்தத்தில் ஊழியர்கள். தபால் ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணக்கோரி 4வது நாளாகவும் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நுவரெலியா பிரதான தபால் நிலையம் மூடப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சிறை கைதியை கொலை செய்ய நாமல் திட்டம். சமூக ஊடகங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனிப்பட்ட கொலையை திட்டமிட்டதாக பரப்பப்படும் தவறான செய்தி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குழு ஒன்று முன்வைத்துள்ளது. முச்சக்கர வண்டி சாரதிக்கு மரண தண்டனை. வாக்குவாதத்தை தொடர்ந்து கூறிய ஆயுதத்தால் ஒருவரை குத்திக் கொன்றதற்காக 43 வயது முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி மகேஷ் வீரமன் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.